கைஸ் சென்டிங்கில் ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரே ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது, ஒன்றும் தெரியல அந்த சைடு. அப்புறம் வித்யாசாகர், உங்கள் மலேசியா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? அருமையாக இருக்குது. கிளாஸ் பாட்டம் கேபிள் காரில் ஏறியாச்சு. பாய். இப்போ எனக்கு என்னென்னா சரியான கம்பெனி கிடைக்கல, ஏன்னா இவங்க வந்து யாருமே தீம் பார்க் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஹலோ கைஸ், நம்ம ஜென்டிங் வந்தாச்சு மேலே ரிசார்ட்ஸ்க்கு. ரெண்டு தீம் பார்க் இருக்குது ஆக்சுவலாக, ஒன்று அவுட்டோர் ஒன்று இன்டோர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறமா எந்த தீம் பார்க் போகிறதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், மேலே ரெண்டு கேபிள் கார் போகுது. கைஸ் ஜென்டிங்கில் ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள். ஒரே ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது, ஒன்றும் தெரியல அந்த சைடு. ஸோ இந்த இடத்த முடிச்சுட்டு நம்ம உள்ளார தீம் பார்க் இருக்க இடத்துக்கு போகலாம். தீம் பார்க் போகலாம் தான் பார்க்குறேன், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தீம் பார்க் போகிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. சும்மா அட்லீஸ்ட் உள்ளே அது போயிட்டு வருவோம். பாருங்க, பூவை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். உள்ளே தீம் பார்க் வேணா வரமாட்டான். டேய், பூ எடுத்தது போதும், வாடா. வாவ், ஆஸ்திரேலியன் கேமராமேன். இது வாடா, உள்ள போகலாம். அப்புறம் இன்னைக்கு என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணலான்னு இருக்கீங்க? ஒன்று உதைக்காதான் இன்றைக்கி வரைய ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம கேபிள் காருக்கு உள்ளே போகிறோம். அதுக்கு போகிறதுக்கு வந்து இந்த ரிசார்ட் ரோட்டுக்குள்ளே வந்து தான் போகணுமா. ஸோ அதுக்குள்ளே தான் இருக்கேன் இப்போது. ஸோ நம்ம அங்கே போனோம், அதுக்கு இந்த வழியாக தான், பிரிட்ஜ் வழியாக தான் நடந்து போனோம். தம்பி வாங்க. ஃபோனில் ரொம்ப பிஸியாக இருக்கான், ரெஸ்பாண்டே பண்ண மாட்டான். டேய், கீழே வந்து தொலையாரா. எஸ்கலேட்டர் வருது, கீழே வந்துடாத. ஆனால் இந்த ரிசார்ட்டுக்குள்ளே போகிறது எது கடை இவ்வளோ சுத்த விட்றாங்க? பேக்கப் ஃபைல்ஸ் அண்ட் ஃபார்மேட்டா? என்னடா? வா, உள்ளதான் மாலு. உள்ள வந்தாச்சு. ஸோ கேபிள் கார் அப்படி போனோம். இங்கே போனோம் தீம் பார்க்கு. கேபிள் கார் முடிச்சுட்டு வந்து இங்கே வேணா ஷாப்பிங் பண்ணுறியா? ஓகேவா. அப்புறம் வித்யாசாகர், உங்கள் மலேசியா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அருமையாக இருக்கு. மலேசியா வரலாமா வேணாமா, மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக வரணும். அது ஒன் ஹவர்ஸ்ட்டு வரணும், நிச்சயம் வரணும். இப்போ நம்ம கேபிள் காரை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். பாருங்க, லைவ் ஹவுஸ். இங்கே நிறையா ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்கோம் கேபிள் கார் போகிறதுக்கு, ஒன்றும் வழி கண்டுபிடிக்கல. நீங்கள் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஜென்டிங் ரிசார்ட்ஸில் மொத்தம் 4 விஷயம் பண்ணலாம். ஒன்று அவுட்டோர் தீம் பார்க், ஒன்று இன்டோர் தீம் பார்க், 3வது கசினோ, 4வது இங்கே இருக்கிற அந்த கேபிள் கார் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த கேபிள் காரில் 2 விதமான கேபிள் கார் இருக்குது. ஒன்று வந்து கீழே வந்து நார்மலாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது. 2வது வந்து கிளாஸ் பாட்டம். ஸோ கீழே வந்து நீங்கள் அப்படியே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா கப்பலாம் வந்தால் ஒரு 4 நாள் இங்கே ரூம் எடுத்து தங்கிட்டு பொறுமையாக சுற்றலாம் போல. வழியை தேர்றதுக்கு 2 நாள் ஆகிடும். இங்கே தானே இருக்கு கேபிள் காரு. யூசுப் பசங்க, இதுதான் நம்புகிறோம். இதுதான் கேபிள் காரன் நம்புகிறோம். உள்ள போகிறோம். இது நோ என்ட்ரி ஆண்டா. கேபிள் கார் டிக்கெட் எடுத்தாச்சுங்க. கிளாஸ் பாட்டம் கேபிள் காரை வாங்கியிருக்கோம். 54 ringgits வருது. சரி, அப்படியே காமிச்சு போகலாம். தான் கொடு, நான் ஃபஸ்ட்டு காமிச்சு போகிறேன். அது கொடு.
இப்போ கேபிள் கார் இங்கே மேலேருந்து கீழே போனீங்கன்னா 2 இடத்துல நிப்பாட்டுவாங்க. ஒன்று வந்து ஒரு சைனீஸ் கோயில் இருக்கும், இப்போ நம்ம அங்கே போவோம். அதுக்கப்புறமா ஒரு மால் வரும், நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருந்தாலும் ஒரு மால், அந்த மாலுக்கு போவோம். திருப்பி நீங்கள் அங்கேருந்து இறங்க திருப்பி மேலே வந்துடலாம். சத்தம் ஒரு முத்தம் இருந்தாலும் நம்பிக்கை விடாமுயற்சி. என்ன இங்கே நின்றா கிளாஸ் பாட்டம்மா அவன்கிட்ட கேட்கணுமா? அப்படி போகுது என்னதுடா தேவையில்லாம கிளாஸ் பாட்டை எடுத்துருக்கோம் பாருங்க. ஏண்டா ரொம்ப வேகமாக போகுதுடா? டேய் என்ன அப்படி பண்ணுறேன்? ஓகே நான் ப்ரையாரிட்டி இது ப்ரையாரிட்டியா? ஓ கிளாஸ் பாட்டம் ப்ரையாரிட்டியா? ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன 20 இங்கே தானே? என்னது அது 34 இது 54 அவ்வளோதானே? 32 அது. ஓ கிளாஸ் பாட்டம் போகிறோம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எத்தனை பேரை ஏற்றுறாங்க? ஒரு ஃபேமிலி ஏற்றுவாங்க போலடா. இல்லை என்ன பண்ணால் ஏற்றுறாங்க. இவங்க 2 பேரும் நம்ம கூட வருவாங்கன்னு நினைக்கிறேன். கிளாஸ் பாட்டம் கேபிள் காரில் ஏறியாச்சு. பாய். ஐயோ கிளாஸ் பாட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். ஹைட்னா பயம்னா நீங்கள் ஜென்ரலாக இந்த கிளாஸ் பாட்டம் கேபிள் கார் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். 2 பேருக்கு 54 ringgits ஆச்சு இந்த கேபிள் கார் ரவுண்ட் ட்ரிப்பு. உங்கள் பேச்சை கேட்டு கிளாஸ் பாட்டம் வேறு எடுத்து வச்சுருக்கேன், பயமாக இருக்கு. சரி அவ்வளோ ஃபோட்டோ டே பாருங்க மக்களே. ஜென்டிங் ஐலண்ட். என்னடா அது சல்லுன்னு போகுது? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அங்கே பாரு ஒரு கேபிள் கார் இருக்கு. எதுன்னு தெரியல. நீங்கள் பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கேபிள் காரில் இது ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்கு, அதை பார்த்துட்டு வருவோம். கேமரா திருப்பிட்ட வச்ச சாரிடா, கஷ்டப்பட்டு சொல்ல மாட்டேன். நீ வரலையா? எப்படா உன்னை விட்டுறா எப்படா எடுக்குது? இவன் சூச்சு வேற வந்துனே இருக்கு. காலை எழுந்துச்சு 1 லிட்டர் தண்ணி குடிச்சு டீஹைட்ரேட் பண்ண பாடி சரி பண்ணலான்னு பார்த்து தப்பா போச்சு. மனசு கஷ்டப்பட்டுட்டேன். ஏண்டா டேய் அங்கே பாரு, அது கீழே இருக்குடா. கீழே போயிட்டு மேலே வரணும் அவ்வளோ ஒரு தூரம் கீழே நடக்கணுமா? எப்படி இருந்துச்சியா? செம்மையா இருக்கு இங்கேருந்து. இங்கே நல்லா இருக்குடா, நல்ல வேலை இங்கே இறங்கணும். ஃபோட்டோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் பண்ணி பார்த்தது இல்லையா? பார்த்துல மச்சி. ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இங்கே ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்குது, அதுக்கு தான் இறங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே கீழே தெரியுது பாருங்கள், அந்த டெம்பிளுக்கு தான் நம்ம நடந்து போகிறோம். ஸோ இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது. ஸோ இதில் அப்படியே நடந்து போயிட்டு நம்ம அங்கே போயிட்டு திருப்பி இதே ஏறி வந்து திருப்பி இதே கேபிள் காரில் ஏறிக்கலாம். கைஸ் நம்ம இந்த சைனீஸ் கோயிலுக்கு வந்தாச்சு. பாருங்க சைனீஸ் கோயிலா புத்திஸ்ட் கோயிலானே தெரில. இங்கேருந்து வியூ நல்லா இருக்கு பாருங்க. ஃபவுண்டர் ஆஃப் ரிசார்ட்ஸ் வேர்ல்ட் ஜென்டிங் இங்கே பாருங்க, இது ரிசார்ட்ஸ் வேர்ல்டோட ஃபவுண்டர். இங்கே ஒரு புத்த டெம்பிள் இருக்குது பாருங்க. ஸோ அங்கே இருக்கு பாருங்க கேபிள் கார் அப்படியே வரும். இல்லை மைக்கு இதுக்கப்புறம் மைக் வேஸ்ட் தான், மைக் எதுவும் ஸ்டோர் ஆகலை. ஃபார்மேட் பண்ணோம் போயிட்டு. இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை ஃபார்மேட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ அந்த சைனீஸ் கோயிலை பார்த்துட்டு இப்போ திருப்பி கீழே இறங்குறோம். கீழே இறங்கும் போது நேற்று போனால மால், அந்த மாலுக்கு தான் போகிறோம். திருப்பி மாலில் போய் சாப்பிட்டு இப்போ ஒரு இடம் மேலே ஏறிடலாம். சின்ஷுய் ஸ்டேஷன் இது பாருங்க. சின்ஷுய் ஸ்டேஷன். இங்க பாருங்க நம்ம தம்பி ரொம்ப பசியோட இருக்காரு பாவம். இங்க பாருங்க மக்களை, கீழே கிளாஸ் போட்டம் போது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. அதுக்கு மச்சான் இதான் அவானா ஸ்டேஷன். அவானா ஸ்டேஷன் தானா? இதுக்குதான் சொன்னது, ஒரே ஸ்டேஷன் தான். நல்லா இங்க பாருடா டி. ஐயோ இங்க பாருங்க கூட்டத்தை. ஐயோ மேலே போகிறதுக்குள்ள செத்தோம் போலக்கே. ஜென்டிங் வந்து நான் பெருசாக என்ஜாய் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் காரு, அதுக்கப்புறம் நல்ல சாப்பாடு, இது மட்டும்தான். பெருசாக தீம் பார்க்கெலாம் நான் போகல இவங்களால.
வித்தியாசமாக கேபிள் கார் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு என்ஜாய் பண்ணிக்கலாம் மலேசியா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய இடம் சுத்த வேண்டியது இருக்கு. நிறைய சுற்றுவோம். அது உங்கள்கிட்ட தான் வந்து கேட்கணும். ஸ்கை டைவிங் பண்ணுங்க கூட யாரும் இருந்தாங்களா பசங்க? யாரும் இல்லை, நான் தான் சிங்கிளா டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு நானும் தனியாக தான் போனேன். அவன் கேட்டான் யாரும் வரலையா கூட? டேய் ஏன்னா பயமுத்துற மாதிரி கேள்வி கேட்குறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பாடி ஏர்டா படிக்கணும். கார்டு யார்கிட்ட சைன்லாம் வர போட சொன்னானா? சரி சார் நல்லா இருக்குடா அது பார்க்கறதுக்கு. யோசிச்சு சொல்லு. யூனிவர்சிட்டி டேய் வச்சா மட்டமா இருக்கும். இதெல்லாம் பார்த்து நீங்க போய் பண்ண ஒண்ணுமே இருக்காது. இதெல்லாம் இவ்வளவு சூப்பரா இருக்கு. அவங்க காமிச்சாங்க. இதை கம்பேர் பண்ண யூனிவர்சிட்டிஸ் ஒண்ணுமே கிடையாது. 10% கூட கிடையாது. அவனுங்களை துரத்தி அனுப்பிச்சிட்டு நம்ம இண்டோர்ஸ் தீம் பார்க் வந்திருக்கோம். இங்க பாருங்க. இங்கே ஃபுல்லாகவே கிட்ஸுக்கு தாங்க இருக்குது கேம்ஸ்லாம். அந்த ஒரே ரோலர் கோஸ்டர் ஒன்று இருக்குது பெருசாக, அதுக்கு வேணால் நீங்கள் போகலாம். இப்போ நமக்கு இப்போ எனக்கு என்னென்னா சரியான கம்பெனி கிடைக்கல. ஏன்னா இவங்க வந்து யாருமே தீம் பார்க் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு கம்பெனி கிடைக்காதனால நம்ம எந்த ரைட்ஸும் போகல இப்போது. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ரைட்ஸ்லாம் போவேன். ஸோ அப்போ உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் டீட்டெயில்டாக வீடியோ எடுத்து போகிறேன். நண்பர்களே இங்கே பாருங்க, இப்போ அதெல்லாம் நான் போக மாட்டேன். அதாவது எப்போவுமே இந்த மாதிரி ட்ரிப்பு போகும்போது நம்மள மாதிரி எல்லாருமே இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தீம் பார்க் வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னை தவிர. அவ்வளோதாங்க, நம்ம ஜென்டிங் ட்ரிப்பு முடியுது. நீங்கள் ரிலாக்ஸ்டாக உங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு 2 நாள் கூட இங்கே ஸ்டே பண்ணிட்டு போகலாம். அந்த அளவுக்கான ஆக்டிவிட்டீஸ் இங்கே நிறையா இருக்குது. உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ கேரளில் இருந்தால் நம்ம முருகன் கோயிலையும் அப்புறம் பெட்ரோனஸ் டவரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். நன்றி, பாய்.